தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து அழைப்புதலை கொடுத்திருக்கோம். இதே போல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் எங்களுடைய இந்த அழைப்புதலை நேரடியாக கொடுக்க உள்ளோம். இன்றிலிருந்து அரசியல் சார்ந்த ஏதேனும் பேசப்பட்டதுங்களா? இல்ல, இன்னைக்கு வேற எது விஷயம் வேற. அவங்க கட்சியில் நிறைய பேர் நிர்வாகி உள்ள இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க ஒண்டி தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்புதல் கொடுத்தோம். வேற இதை பத்தி பேசிக்கலாம். நேற்று முன்தினம் பியூஷ் கோயல் வந்தப்ப கூட தேமுதிகவிற்கு அந்த கூட்டணியில சில தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவல் எல்லாம் வெளிவந்திருந்தது. இல்ல, இதை பத்தி எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நடந்த பத்திரிகா சந்திப்பில் தெளிவாக கூறியுள்ளார். அதை பத்தி மீண்டும் நம்ம பேச வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லா கட்சிக்கும் கொடுக்க போறோம். எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்கும் கொடுக்க போறோம். தமிழகத்துக்கு முதலமைச்சருக்கும் சற்று நேரத்தில் சென்று நேரில் கொடுக்க போறோம். இல்ல, குரு பூஜை என்றது தலைவருடைய எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை குருவாக ஏற்று தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டர்கள் அன்று காலை 5 மணிலிருந்து தமிழகத்துக்கு அனைவரும் வர போறாங்க. தலைவருடைய கோயிலில் 10 எல்லாம் அவருடைய அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. வரவங்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்று நிகழ்ச்சி பாட்டு கச்சேரி எல்லாமே இருக்கு. அதுல காலையில கடந்த ஆண்டு பேரணியா போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பேரணியா போய் அஞ்சலி செலுத்தோம். இந்த முறை பேரணி நம்ம பிளான் பண்ணல. இந்த வாட்டி குரு பூஜை காலைல 7 மணிக்கு 6 மணி பிளான் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல, பத்திரிக்கை கொடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம உடனே சொல்ல முடியாது இல்லையா. எல்லாமே அவங்க பார்த்து அவங்களுடைய டைம் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அவங்க எல்லா தலைவரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி. தேங்க்யூ.